நேயர்கள் அனைவருக்கும் அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. அண்ணா சீரியலால் லக்கடித்து மாஸ் காட்டும் தங்கைகள் வேற யாருக்கு லக்கடிக்க போகுதோ? தமிழ் சீரியல்களில் நல்ல சீரியல்களை தொடர்ந்து வழங்கி வருகிறது ஜீ தமிழ் தொலைக்காட்சி. வழக்கமாக அனைத்து தொலைக்காட்சிகளிலும் அண்ணன் தங்கை சீரியல் இருக்கும். உதாரணமாக சன் டிவியில் வானத்தை போல சீரியல், இதற்கு முன் பாசமலர் என பல சீரியல்கள் உள்ளன. அந்த வகையில் ஜீ தமிழில் ஒளிபரப்பாகி வரும் அண்ணன் தங்கை சீரியல்தான் அண்ணா. சரவணன் மீனாட்சி தொடரில் ஹீரோவாக நடித்து பிரபலமானவர்தான் நடிகர் செந்தில். சரவணன் மீனாட்சி தொடரில் அவருக்கு ஜோடியாக நடித்த ஸ்ரீஜாவையை காதலித்து திருமணமும் செய்து கொண்டார். இந்த சீரியலுக்கு பிறகு படங்களிலும் சீரியல்களிலும் நடித்தார். இவர் ரேடியோவில் ஆர்ஜே என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக விஜய் தொலைக்காட்சியின் நாம் இருவர் நமக்கு இருவர் தொடரில் நடித்தார். இந்த சீரியலுக்கு பிறகு ஜீ தமிழின் அண்ணா சீரியலில் நடித்து வருகிறார். இந்த சீரியலில் அவருக்கு 4 தங்கைகள் இருப்பார்கள். செந்திலின் தங்கைகளாக நடிகை சுனிதா, நடிகை பிரீதா, தாரா, ஹேமா சென்ராஜ் போன்றோர் நடித்து வருகின்றனர். இந்நிலையில் அண்ணா சீரியலின் 2 தங்கைகளுக்கு அதிர்ஷ்டம் அவர்களின் கதவை தட்டியிருக்கிறது. சண்முகத்தின் முதல் தங்கையாக நடிக்கும் சுனிதாவுக்கு 2வது தங்கையாக நடிக்கும் தாராவுக்கும் மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நடிகை சுனிதா இதுவரை குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் வில்லி கதாபாத்திரங்களிலும் நடித்தவர். இவருக்கு சன் டிவியின் மலர் சீரியலின் மலரின் அக்காவாக நடிக்க வாய்ப்பு கிடைத்து அதில் அவர் மாஸ் காட்டி வருகிறார். முன்னதாக இந்த கதாபாத்திரத்தில் நடிகை நிவிசா நடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சீரியலில் பார்வதி கதாபாத்திரம்தான் செகண்ட் ஹீரோயின் குணச்சித்திர ரோல் மற்றும் வில்லியாக நடித்த சுனிதாவுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு என ரத்னா எடுத்த விபரீதம் முடிவு. கண்ணீர் மயமாகும் சண்முகம் வீடு பரபரப்பில் அண்ணா சீரியல். ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல்களில் ஒன்று அண்ணா. தன் தங்கைகளுக்காக போராடும் அண்ணனின் கதைதான் இந்த சீரியல். இந்த வாரம் இசைக்கு வீட்டை விட்டு சென்ற வருத்தத்தில் பாக்கியம் சமைக்காததால் சவுந்தரபாண்டி மற்றும் பாண்டியம்மா கஷ்டப்படுகிறார்கள். பின் பரணி தன் அம்மாவை பார்ப்பதற்காக சாப்பாடு கொண்டு வருகிறார். அப்போது சவுந்தரபாண்டி வாளா வெட்டி இசைக்கு எப்படி இருக்கிறாள் என்று கேட்க பரணி அவருக்கு பதிலடி கொடுத்துவிட்டு தன் அம்மாவை சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்கிறார். அதைத் தொடர்ந்து சவுந்தரபாண்டியிடம் ஒரு நம்பர் வந்து சண்முகம் உங்கள் மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாராமே என்று கேட்க அவர் சண்முகம் குறித்து தப்பாக அந்த நபரிடம் கூறுகிறார். அந்த சமயம் பார்த்து சண்முகம் அந்த இடத்துக்கு வர இவெல்லாம் ஒரு பிரசிடென்ட் என்று சவுந்தரபாண்டி திட்டுகிறார். பின் அந்த நபர் சண்முகத்திடம் வந்து ஒரு பொண்ணை வாளாவெட்டியாக வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டியே நியாயமா என்று கேட்க அந்த ஐயா சவுந்தரபாண்டி என்ன செய்தார் தெரியுமா என்று வெட்டுக்கிளியிடம் இருந்து அந்த பிட்னோஸ் வாங்கி கொடுக்கிறார். மேலும் நேற்றைய எபிசோடில் ரத்னாவின் மாமியார் தன் மகன் வெங்கடேசனை ஏற்றிவிட வெங்கடேஷ் ரத்னாவிடம் டாக்குமெண்டை கொடுத்து ஸ்கூலை தனது பேருக்கு எழுதி கொடுக்க சொல்லி கையெழுத்து போட சொல்கிறார். ஆனால் ரத்னா கையெழுத்து போட முடியாது என்று மறுக்க வெங்கடேஷ் உனக்கு இதை விட்டா வேறு வழியே இல்லை என்று ரத்னாவை மிரட்டுகிறார். அப்போது எனக்கு ஒரு பிரச்சனை என்றால் என் அண்ணன் வந்து நிற்பான் என ரத்னா சொல்கிறார். அதற்கு வெங்கடேஷ் பரணி என்ன பண்ணுவாங்க, உன் கழுத்தை பிடித்து கொண்டு இங்கே தள்ளிவிட்டு போவாங்க, உன்கிட்ட எப்படி கையெழுத்து வாங்கணும்னு எனக்கு தெரியும் என மிரட்டுகிறார். மறுபக்கம் பரணிக்கு உடம்பு முடியாமல் போக சண்முகமே டாக்டராக மாறி பரணிக்கு ரொமான்டிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறார். 3 வேளை சுடுதண்ணீர் ரசம் தான் சாப்பிடணும் என்று பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்கிறார். இது ஒரு பக்கம் இருக்க ரத்னா வெங்கடேஷ் சொன்ன வார்த்தைகளால் மனம் உடைந்து தற்கொலை செய்ய முடிவு செய்கிறார். இந்நிலையில் இன்றைய எபிசோடில் ரத்னா வெங்கடேஷ் பேசியதும் சண்முகம் சண்டை போட்டு வீட்டுக்கு அழைத்து செல்ல பரணி மீண்டும் அழைத்து வந்து வெங்கடேஷ் வீட்டில் விட்டு சென்றது போன்ற விஷயங்களை நினைத்து பார்த்து அண்ணா என்னை மன்னித்து விடு, நான் செய்வது தப்புதான், ஆனால் எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியவில்லை என பரணி கடலுக்குள் இறங்குகிறாள். மறுபக்கம் சண்முகம் மற்றும் பரணி ரொமான்ஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறாக அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.